தமிழக அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருப்பது பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் சுமார் 100 கோடி மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தின் பதிவு விவகாரம். இந்த விவகாரத்தில் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சப் ரிஜிஸ்ட்ரார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட பதிவாளரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கிடையில் அரசை விமர்சித்த சிலர் மீது போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது சாதாரண நிர்வாக நடவடிக்கையா அல்லது விமர்சன குரல்களை ஒடுக்குகிறார்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. பழனி என்றாலே தமிழர்களின் ஆன்மீக அடையாளம். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மடத்தின் சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையுடன் தொடர்புடையவை. அப்படிப்பட்ட இடத்தின் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக வெளிச்சத்தை வந்திருக்கிறது. தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இதுவாக பார்க்கப்படுகிறது. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 1.4 ஏக்கர் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சப் ரிஜிஸ்டர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பதிவை நீதிமன்றம் ரத்து செய்தது. சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தி துறை ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என அரசு நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டாலும் இங்கேதான் மக்கள் கேட்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இவ்வளவு மதிப்புள்ள சொத்து பதிவு செய்யப்படும் போது யார் சரி பார்த்தார்கள்? எந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது? யார் அனுமதி வழங்கினார்கள்? ஒரே அதிகாரியின் தவறா இல்லை முழு சங்கிலி தொடராக இயற்றப்பட்டதா இந்த குற்ற நடவடிக்கை அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் வெளியாகவில்லை. அமைச்சரும் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அமைச்சர் ஆம் தவறு நடைபெற்றது என்கிற ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அரசு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் தப்பிக்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இடைநீக்கத்துக்கு உட்பட்ட அதிகாரி நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டேன் என்று கூறியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சிகள்னா திமுக மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இது தனி அதிகாரிகளோட தவறு மட்டுமல்ல, இதன் பின்னால் பெரிய ஒரு வலை இருக்கிறது. யாரை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது என்ற கேள்விகளை எழுப்புகின்றனர். இந்த கேள்விகள் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது தற்போதைய சூழ்நிலையில. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.